சொல்லுங்க அண்ணி. ஏம்மா இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது குழாயை திறந்த மாதிரி? உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் எதுவும் பிரச்சனையா, இல்லை 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அது வந்து அது அது வந்து என்னம்மா சொல்லு, ஏன் வந்து போய் இழுத்துக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ, என் கண்ணில் தூசி விழுந்துருச்சு. இதுக்கு மேலே நீ எதுவும் கேட்காதீங்க. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இந்த பிள்ளை இப்படி அழுதுட்டு போகுது? இவளுக்கு அவங்க அக்காளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. நம்மளுக்கு எதுக்கு வம்பு? நம்ம கேட்டா கெட்டவன்னு சொல்லுவாங்க. அத்தை பானு அக்காவுன்னு 4 திட்டி இருந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். இதுக்கு மேல இதை பத்தி பேசினா நம்மளை எல்லாருமா சேர்ந்து திட்டியே குமிச்சிருவாங்க. அவன் இதையா தூங்குறது தான் நல்லது. அடியே சாய், உனக்கு தேவையில்லை, பேசாம தூங்கு. சாய், சொல்லுங்க சதீஷ். உனக்காக நான் வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு, இல்லாட்டி கடையில் கொடுத்து மாற்றிக்கலாம். வாவ், எனக்காகவா சதீஷ்? ரியலி வெரி சூப்பர். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சதீஷ். நான் எல்லார்கிட்டையும் கெஞ்சிட்டே இருந்தேன். இனிமேல் யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. தேங்க்யூ ஸோ மச். சரி, இதை உள்ளே கொண்டு போய் வைக்கட்டா? சரிங்க சதீஷ், பார்த்து எடுத்துட்டு போங்க. தாரா, வாங்க தீனா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? என்ன அறியாமலே நான் தூங்கிட்டேன்னா பார்த்துக்கோங்க. எப்போ உள்ளாம இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட்டு? அது ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன? சதீஷ் வாஷிங் மிஷின் வேணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் நிமிஷத்தில் கடைக்கு வந்தான். சரி, அவனுக்கு வாஷிங் மிஷின் தானே, எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா கடையை க்ளோஸ் பண்ணிக்கலான்ட்டு தான் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அட ஆமாதினா, நானே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நம்ம பானு அக்கா கிட்ட சாய் துணி துவைங்கன்னு சொல்லியிருக்கா. அந்த அக்கா துவைக்காம ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அதை பிரச்சனையாக்கிட்டா, பெரிய பிரச்சனையாக்கிட்டா. அதனால தான் சதீஷ் வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படியே தான் இருக்கணும். ஏம்மா, அண்ணி எப்படிம்மா அவங்க துணியை கையில் துவைப்பாங்க? அந்த பொண்ணுக்கு வேணும்னா அந்த பொண்ணு தானே துவைச்சிருக்கணும். அண்ணியை சொன்னால் அது தப்பு தானே. சரி விடு, நான் சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிட்டியா என்ன? நான் அப்போவே சாப்பிட்டேன் தீனா. நீங்கள் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டீங்களோ? ஆமாம்மா. சரி, தூங்கலாமா? வாங்க. ஐயோ, தண்ணியை பிடிச்சி கிச்சன்லேயே வச்சுட்டு வந்துட்டேனா? சரி, போய் எடுத்துட்டு வருவோம். பூஜா, ஹே பூஜா, பூஜா, பூஜா. ஹே ஷூ, கத்தாத. நீ எதுக்குடா வந்த? இந்த டயத்துல எதுக்கு நீ வந்த? போயிரு ஒழுங்கா. யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆக போகுது. வாயை மூடு, கத்தாத. நீயே கத்தி எல்லாரையும் காமிச்சு கொடுத்துறாத, எல்லாரையும் வர வச்சிடாத. தயவு செய்து வாயை மூடுறியா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? நான் 3 என்றதுக்குள்ள போயிரு. இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். 1 2. ஷப்பா, நல்ல வேலை போயிட்டான். ஐயோ திருடே! ஏய், வாயை மூடு, வாயை மூடு ரூபி. நான் தான் ராம். ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பூஜாவை பார்க்க தான் வந்தேன். அவள் ஓவரா பேசிட்டா. அதான் வழி தெரியாம கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். நான் வெளியே போறேன். திருடேன்னு சொல்லி காமிச்சு கொடுத்துறாத. இல்ல ராம், நான் சொல்ல மாட்டேன். நீ இங்க இருந்து கிளம்பி, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிட போகுது. சரி,
எல்லாம் என் தலையெழுத்து. எதெல்லாம் தாங்கிக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. ஏன் கடவுளை என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறேன்? ஹலோ, சொல்லுங்கள் சிஸ்டர். ஆமாம் சிஸ்டர், சர்ஜரி நேற்றே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அப்படி எதுவும் முக்கியமான வேலை எதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கு நான் லேட்டாக தான் வருவேன். ஓகே. ஏதாவது எமர்ஜென்சினா உடனே கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே சிஸ்டர், நான் வைக்கிறேன். அக்கா, வாமா சின்ன பொண்ணு. என் தங்கம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலியோ? இல்லப்பா, இனிமே தான் போகணும். மாமா, அக்கா இல்லையா? பானு குளிச்சிட்டு இருக்காமா? வா சின்ன பொண்ணு. அக்கா, நான் இன்னும் கிளம்பவே இல்லைக்கா. எனக்கு தலைவலியாக இருக்குது. மணி வேற 9 மணி ஆச்சுக்கா. இதில் 10th கிளாஸுக்கு வேற என்னோட பீரியட் தான் ஃபர்ஸ்ட் பீரியடு. நீ என்னன்னு எப்படி போய் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு எனக்கு புரியல. நீங்கள் பாப்பாவை மட்டும் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்றீங்களாக்கா ப்ளீஸ்? இதுக்கெல்லாம் எதுக்கு சின்ன பொண்ணு ப்ளீஸ்? இவ என்னோட பொண்ணு, நான் பார்த்துக்கிறேன். நீ நல்லபடியாக ஸ்கூலுக்கு போ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸை நாங்கள் தாம்மா சின்ன பொண்ணு சொல்லணும். உன் அக்கா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கல, உனக்கு தாம்மா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இல்லாட்டினா எங்கள் அம்மா எல்லாரும் முன்னாடியும் பானுவை அந்த சாய்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பாங்க. அது அவளுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருந்திருக்கும். நான் இருக்க வரையும் அப்படி பானு அக்காவை சக்தி அக்காவை விட்டுற மாட்டேன் மாமா. நான் பார்த்துக்கிறேன். அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பாய்மா. ஓய், ஸ்கூலுக்கு ரெடி ஆகலையோ? இந்த வீட்டில் நான் மட்டும் தானே பாரு மனுஷி. ஒன்றுக்கு 6 மருமக இருக்காளுங்க. அவளுக்குதே பணக்கார மருமக வேலை பார்க்க வலிக்குது. இவ்வளவுக்கெல்லாம் என்ன நோக்காடோ? வேலைக்கு போகிறவளாக இருந்தால் சீக்கிரம் எழுந்திரிச்சு வெயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போக வேண்டியது தானே. அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டு போயிருக்காளுங்க வரும். இதை இப்போ யார் கழுவுறதா? சித்தி, என்னடி? என்ன சித்தி? சித்தின்னு கூப்பிட்டது ஒரு குத்தமா? ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? அப்படி இல்லை தங்கம். ஒன்றுக்கு 6 மருமக இருக்காளுங்க, 4 மகளுக இருக்காளுங்க. ஒருத்தி கூட வீட்டு வேலை செய்யலைன்னா எப்படி? சிங்கில் பாரு எம்பிட்டு பாத்திரம் கிடக்குன்னு. இந்த பாத்திரத்தை கழுவுறதா இல்லை வீட்டு வேலையை பார்க்குறதா? நான் உங்கள் அன்னிக்காரி 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாளுங்க. உங்கள் மூத்த அண்ணி ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கா. நான் இந்த வீட்டு வேலையை பார்க்கணுன்னு எனக்கு என்ன தலையில் தடி? இப்போ என்ன சித்தி, உனக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு உனக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி வேணும், உனக்கு ஒரு அடிமை வேணும், அப்படித்தானே? என்கிட்ட சொல்லிட்டேல, ஒரு 2 நிமிஷத்தில் ஆளை இறக்குறேன் பாரு. நீ ஓரமாக போய் நில்லு, நான் அனுப்பி வைக்கிறேன். ஏய், நீ வாட்டுக்கு வெளியிலேருந்து ஆளை கீழே கூட்டிகிட்டு வந்துடாடி, சம்பளம் கொடுக்க முடியாது நம்மளால. சித்தி, நீ கொஞ்ச நேரம் பொறு. நீ எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அவங்க செய்வாங்க, காசே கேட்க மாட்டாங்க சித்தி. 2 நிமிஷம் இரு. அடியே பொறு சித்தி, வாரேன். எங்க ஓடுற அப்படி? சுபி, சித்தி கூப்பிட்டுச்சுடி. சித்தியா? என்ன எதுக்கு கூப்பிட்டுச்சு? நானா சித்தி? என்கிட்ட கேட்குற? போய் என்னன்னு கேளு, இல்லாட்டி அதுக்கும் அம்மாட்ட சொல்லி திட்டுவாங்க வச்சிரும். எங்களுக்கு தெரியும், உங்கள் வேலையை நீங்கள் போய் பாருங்க. ஏதோ நம்ம அக்கா திட்டு வாங்குறாளேன்னு ஒரு பாசத்தில் சொன்னேன். நீ போனால் எனக்கு என்ன, போகாட்டி எனக்கு என்ன? போகாமல் இருந்தால் சித்தி உன்னையே தான் திட்டும், என்னையவா திட்டும்? நான் கிளம்புறேன்ப்பா காலேஜுக்கு. சித்தி கூப்பிட்டியா சித்தி? நம்ம இப்போ இவ்வளோ கூப்பிட்டோம், எல்லாம் அந்த மதியோட வேலையாக தான் இருக்கும். சம்பளம் இல்லாத வேலைக்காரின்னு சொல்லிட்டு இவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்காளா? சரி, நமக்கு வேலை முடிஞ்சா சரி. ஆமாடி, சித்திக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த பாத்திரத்தை மட்டும் கழுவிடு. சித்தி, நான் காலேஜுக்கு கிளம்பணும். சரிடி, இப்போ என்ன பாத்திரம் கழுவிட்டு போகக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? மரியாதையாக கழுவி வச்சிரு. இந்த வீட்டில் எல்லாரும் என்னையவே வேலை சொல்கிறாங்க. 1 2
சுபி சூப்பரா பாடுறடி, சூப்பரோ சூப்பர். இது எல்லாம் உன்னோட வேலை தான் எனக்கு தெரியும். சித்தி உன்ன வேலை சொல்லியிருக்கு, நீ என்ன மாட்டி விட்டுட்டு போயிருக்க. இருடி, நீ எதுலயாவது மாட்டாமலா போயிருவ, அப்ப இருக்கு உனக்கு. மரியாதையா ஓடி போயிரு, இல்லாட்டி சித்திக்கு சொல்லி உனக்கு ஏதாவது வேலை சொல்லிடுவேன். யாருக்கிட்ட